ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டிருப்பாங்க இல்லையா, அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தோன்னா கோவாக்சின். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவரின் பெயர் என்ன? சத்யஸ்ரீ ஷர்மிளா. நெக்ஸ்ட் ஒன், முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1688. பின் வருவனவற்றில் உலகினிலேயே மிக அதிக பயணிகள் அடர்த்தி சேவை வழங்கிடும் இந்திய ரயில்வே பாதை எது? மும்பை புறநகர் ரயில்வே. காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி என்னன்னு பார்த்தோம்னா தேசிய சூரிய ஒளி பணி. பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றுள்ளது? ஐஐடி மெட்ராஸ். இந்தியாவில் விரைவு அஞ்சல் சேவை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1975. விரைவு அஞ்சல் சேவைன்னா 1975. மூன்றாம் பாலின நலவாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது? மகாராஷ்டிராவில் தமிழ்நாடுனாலே 2008 தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் நிறுவியிருப்பாங்க. மூன்றாம் பாலின நலவாரியம் ஃபர்ஸ்ட் நிறுவிய ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடு. இந்தியாவில் எந்த மாநிலம் முதலில் மகளிர் உயிர் தொழில்நுட்ப பூங்காவை தொடங்கியது? தமிழ்நாடு. இன்சுலினை முதலாக கண்டறிந்தவர்கள் பேண்டிங் அண்ட் பெஸ்ட். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பூமியை சுற்றி வரும் 10 சென்டிமீட்டர் அளவில் பொருட்களை கண்காணிக்க முதல் வணிக விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வு கண்காணிப்பகம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா உத்தரகாண்ட். பின் வருபவர்களுள் இந்தியாவில் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்? ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. நெக்ஸ்ட், அண்ணா ராஜாராம் மல்ஹோத்ரான்னு பார்த்தோம்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் IAS அதிகாரி தான் வந்துட்டு அண்ணா ராஜாராம் மல்ஹோத்ரா. சர்லா தக்ரால் இந்தியாவின் முதல் பெண் விமானி. அருணிமா சின்ஹா வந்துட்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த கால் துண்டிக்கப்பட்ட முதல் இந்திய பெண். சுரேகா யாதவ் இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர். அப்போ 3, 1, 4, 2 ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு 1963 இந்திய ஒன்றிய பகுதி சட்டம். 1963 இந்திய ஒன்றிய பகுதி சட்டம். 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். 1971 நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அப்போ ஆப்ஷன் ஏ. 3, 4, 1, 2. நெக்ஸ்ட், பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசை படுத்துக. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், தீண்டாமை குற்றச்சட்டம், தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் சட்டம், சிறுபான்மையருக்கான தேசிய கமிஷன் சட்டம். இதெல்லாம் இயர் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேவா? 2, 1, 3, 4 ஆன்சர். எந்த ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம்? 2009. நடைமுறைக்கு வந்தது தான் வந்துட்டு 2010 ஏப்ரல் 1. அடுத்தது ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம். எப்போ? ராஜாஜி கொண்டு வந்திருப்பாங்க. ஆலய நுழைவு சட்டம்ன்றது ஓமந்தூரார். சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் அண்ணாதுரை. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் குமாரசாமி ராஜா. ஓகே, ஆப்ஷன் டி. 2, 3, 1, 4. அடுத்த கொஸ்டின், சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. கரெக்டு. அப்போ 1 கரெக்டு. புலிகள் பாதுகாப்பு சட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது கொடுத்தாங்க. அது ராங். ஏன்னா 73 தானே வரும் புலி பாதுகாப்பு சட்டம். அப்போ அது ராங். இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை கொண்டுள்ளது. 18 தானே வரும், 16ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தவறு. அப்போ 1 மட்டும்தான் கரெக்டாக. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட். ஒன்லி 1. அடுத்தது, இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1926 நீதி கட்சி. அப்போ பின்வருவனற்றை காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. எல்லாத்துக்குமே இயர் தெரியணும் போல். தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951 வரணும். இந்து விதவை மறுமண சட்டம் சட்டம் அப்படின்னா பார்த்தோன்னா 1856 வரும் இல்லையா? வரதட்சணை தடை சட்டம். அடுத்தது அநாகரிகமாக சித்தரிக்கிறாங்க இல்லையா அந்த போஸ்டரில், அது ஓகேவா? அநாகரிகமாக சித்தரித்தலுக்கான எதிரான சட்டம்
அதாவது 1997 வரும் இல்லையா? அப்போ வந்து 2134. அப்போ ஆப்ஷன் சி. கீழ்காண்பவற்றை பொறுத்துக்க. என்னது மேட்சிட்டு. தடுப்பு காவல் சட்டம் வந்து 1950, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980, தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. 4, 1, 2, 3 ஆன்சர். அடுத்தது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1972. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலச்சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்ததுன்னா 2007. எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்ட விரோதமானது என கூறியது? 1829ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட ஒழுங்குபடுத்தும் சட்டம் எத்தனை அப்படின்னா 17. கீழ்காண்பவற்றுள் எது வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, தகவல் பெறும் சுதந்திரம் 2002, அலுவலக ரகசிய சட்டம் 1920ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3 மட்டும்தான் தவறு. 1, 2 வந்துட்டு கரெக்டு. அப்போ அலுவலக ரகசிய சட்டம் வந்து 1923. அப்போ 3 மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுள்ள ஆண்டு 1972. நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 2000 ஜனவரி 17. நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் 2000 ஜனவரி 17. சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது வந்துட்டு 14. ஆண்களோட திருமண வயது 18 இருக்கும். ஓகேவா? அடுத்தது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் வந்து 1878 லிட்டன் பிரபு இயற்றப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட் மேட்சிட்டு. குடும்ப நல நீதிமன்றம் 1984. நேர்நிறைவே ஆன்சர் இருக்கு. சட்ட சேவை அதிகார சட்டம் 1987. சமூக பதிவு சட்டம் 1860. டெல்லி சிறப்பு காவல் சட்டம் 1946. 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு. விசாரணை ஆணைய சட்டம் 1952. விசாரணை ஆணைய சட்டம் 1952. மத்திய குடிமை பணிகள் விதிகள் பார்த்தோன்னா 1964. பொது பணியாளர் சட்டம் வந்துட்டு 1850. அகில இந்திய பணிகள் விதிகள் பார்த்தோன்னா 1968. 4, 3, 2, 1 ஆன்சர். அடுத்த ஒரு மேட்சிட்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சட்ட அளவியல் சட்டம் 2009. ஓகேவா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம் 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கள்ளச்சந்தை படுத்துதல் தடுப்பு சட்டம் வந்து 1980. அப்போ ஆப்ஷன் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. அடுத்து எந்த ஆண்டு சட்டம் இஸ்லாமியருக்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்ததுன்னு 1909. பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் எப்போ 2002. தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் 2010. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வந்து 1986. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அப்போ ஆப்ஷன் ஏ. 3, 2, 4, 1. அடுத்தது கீழே உள்ளவற்றை பொறுத்து சரியான விடை எழுதுக. ஆதார் சட்டம் 2016 தெரிஞ்சுக்கோங்க. ஆதார் சட்டம் எப்போ 2016. நிதி ஆயோக் வந்துட்டு 2005. ஐஆர்டிஏ 1999. ட்ராய் ஆக்ட் வந்து 1997. 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா அதே 2013, ஆனால் ஜூலை 5. நெக்ஸ்ட் மேட்சிட்டு. மദ്രാஸ் யானை பாதுகாப்பு சட்டம் 1873. தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. வன பாதுகாப்பு சட்டம் 1980. வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. 4, 1, 2, 3 ஆன்சர். மிசா எப்போ அப்படின்னா 1971. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்தோன்னா 2020 ஜூலை 20. 2020 ஜூலை 20. பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
மக்கள் பிரதிநிதி சட்டம் தான் வந்துட்டு தவறாக இருக்குது. ஏன்னா 1951 தானே வரணும். ஆல்ரெடி மேட்ச் ஷீட்லேயே பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்டு. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து 1955, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, வன பாதுகாப்பு சட்டம் 1980, மக்கள் பிரதிநிதி சட்டம் தான் வந்து 1951 வரணும். ஓகேவா? அப்போ டி மட்டும் தான் தவறாக கொடுத்துருக்காங்க. நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2016 ஜான்வரி 15. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது, மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்கள் மேற்கொண்டது அப்படின்னா 2005. இந்து வாரிசு உரிமை சட்டம் வந்து திருத்தங்கள் எப்போ மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா 2005. நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு, இந்திய விவாகரத்து சட்டம் 1869. ஆன்சர் நேராகவே இருக்குது. இந்து திருமண சட்டம் 1955, சிறப்பு திருமண சட்டம் 1954, வெளிநாடு வாழ் திருமண சட்டம் 1969. 1, 2, 3 ஆன்சர் ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்சிட்டு, தேசிய ஊரக சுகாதார திட்டம் பார்த்தோன்னா 2005, தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டம் 1992, தேசிய மருத்துவ குழு சட்டம் 2019, தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939. 4, 1, 2, 3 ஆன்சர். சிஎஸ்ஐஆர் தன்னாட்சி அமைப்பாக எதன் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது? கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது வந்து எந்த அமைப்பு கீழே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா 1860 சமூக சட்டத்தினுடைய பதிவின் கீழே தான் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் என்னன்னா இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். 1935 சட்டத்துப்படி 1937 தான் நிறுவியிருப்பாங்க அந்த கூட்டாட்சி நீதிமன்றம். நெக்ஸ்ட்டு, எது வந்து பொருத்தமானது? எது வந்துட்டு 2 தான் வந்து கரெக்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா 2, 4 மட்டும் தான் கரெக்டு. அப்போ தேசிய ஜவுளி கொள்கை 2000 கரெக்டு. தொழிலாளர் இழப்பீடு சட்டம் 1923. இது மட்டும் தான் கரெக்டு, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தேசிய ஜவுளி கொள்கைங்கிறது 2000, தொழிலாளர்கள் இழப்பீடு சட்டம் அப்படிங்கிறது 1923. 2, 4 கரெக்டு. நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு, பிட் இந்திய சட்டம் 1784 எதை குறிக்குது அப்படின்னா 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கப்படுதல். எப்போ? பிட் சட்டம் 1784. சாசன சட்டம் 1813 அப்படின்றது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக முற்றுரிமையை குறைத்தல். சாசன சட்டம் 1833 வந்துட்டு முதன்முறையாக கவர்னர் ஜெனரல் அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கம் என அழைக்கப்பட்டுச்சு. இந்திய கவுன்சில் சட்டம் 1861 கவர்னர் ஜெனரலின் சட்டமேற்றும் அதிகாரங்களை அதிகார பரவலாக்கம் செய்தல். 3, 4, 2, 1 ஆன்சர். வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. முன்னுரிமை மற்றும் வர்த்தக கட்டுப்பாட்டு நடைமுறை சட்டம் 1969ற்கு பதிலாக எந்த சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா போட்டி சட்டம் 2002. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1982. 1967 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது. பெண்களுக்கு மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் வந்துட்டு தமிழ்நாடு. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 2008. சட்டம் வந்து 2007, நடைமுறைக்கு வந்தது 2008 செப்டம்பர் 29. சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1922. அடுத்தொரு மேட்சிட்டு, மதராஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் இப்போதான் ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா அந்த கொஷின். ஓகே, மதராஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1873, தமிழ்நாடு வனச்சட்டம் 1882, வன பாதுகாப்பு சட்டம் 1980, வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. 4, 1, 2, 3 ஆன்சர். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2016 சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில். எப்போ? 2016.
கிபி 1961ஆம் ஆண்டு மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம் என்னன்னு பார்த்தோன்னா 30 ஏக்கர், 30 நிலையான ஏக்கர். நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு. தேசிய ஊரக சுகாதார சட்டம் 2005, தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் 1992, தேசிய மருத்துவ குழு சட்டம் 2019, தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939. 4, 1, 2, 3 ஆன்சர். 1987 டேஸ் ஆக ஐநா சபை அறிவித்தது. 1987 அப்படின்றது சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டாக தான் வந்துட்டு ஐநா சபை அறிவிச்சிருக்கு. எப்போ? 1987. அடுத்து ஒரு மேட்சிட்டு. இந்தியாவோட டால்ஃபின், ஜப்பான் அப்படின்றது சிர்சி மலர்ச்சி. முன்னாடி விலங்குகள், அதாவது அந்தந்த எப்படி சொல்கிறது, ஓகே, டால்ஃபின், பியோனி, அரசு, வங்கு, புலி. ஓகே, இந்த பக்கம் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் கண்ட்ரி கொடுத்துருக்காங்க போல். எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? இந்தியா வந்துட்டு டால்ஃபின், ஜப்பான் வந்துட்டு செர்ரி மலர்ச்சி, அமெரிக்கா வழுக்கை கழுகு, சீனா வந்துட்டு பியோனி. அப்போது 2, 4, 1, 3 ஆன்சர். அடுத்தது விஞ்ஞான முறைகளை நிறுவுவதல் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை கால வரிசைப்படுத்துக்க. யாருக்கு அப்புறம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் சாக்ரட்டிஸ், அப்புறம் பிளாட்டோ, அப்புறம் அரிஸ்டாட்டல் அண்ட் அலெக்சாண்டர். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், அலெக்சாண்டர். ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. கூகுளின் மெகண்டாவில் உள்ள தரவின் வகை இசை. கூகுளின் மெகண்டாவில் உள்ள தரவின் வகை வந்துட்டு இசை. நெக்ஸ்ட்டு, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது. கரெக்டு. பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தக காற்று மற்றும் அலைகள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது மட்டும் தான் தவறு. ஏ சரி, ஆர் தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு இதில். நெக்ஸ்ட் ஒன், ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்துக. பசியின்மை, நல்வாழ்வு, வறுமையின்மை, தரமான கல்வி. இது எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வறுமையின்மை, 3 அடுத்தது வந்து செகண்ட் வறுமையின்மை, நெக்ஸ்ட் பசியின்மை, அடுத்தது நல்வாழ்வு, அப்புறம் தான் தரமான கல்வி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வறுமையின்மை, அடுத்தது பசியின்மை, அடுத்தது நல்வாழ்வு, நெக்ஸ்ட் தரமான கல்வி. 3, 1, 2, 4 அதுதான் கரெக்டான வரிசை. நெக்ஸ்ட் ஒன், நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட எந்த திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்படின்னா அப்போலோ 8. மனிதர்களை நிலவுக்கு அனுப்புனது. ஓகேவா? அப்போலோ 8. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? சைனா தான். மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலின் பெயர் என்னன்னு பார்த்தோன்னா எவர் கிவன். உலகில் எத்தனை இடங்கள் உயிர் பன்மை தகுதி வளமையங்களாக கருதப்படுகிறதுனா 34. அதெல்லாம் அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னா ஜான் கென்னடி. ஐநா சபை இருக்கு இல்லையா, எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1945. நாசாவின் மார்ச் 2020 விண்வெளி தரையுலாவி திட்டத்தின் தற்போதைய தரையுலாவியின் பெயர் என்ன? பெர்சிவரன்ஸ் அல்லது பெர்சி? பெர்சவரன்ஸ் ஆர் பெர்சி. எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறதுனா மார்கரெட் நோபல். நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானவை அப்படின்னா 3மே கரெக்டு. அதாவது சட்டம் வந்து டிசம்பர் 2022 வந்து நிறைவேற்றியது நியூசிலாந்து. ஓகேவா? 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியவே முடியாது. புகையிலை தயாரிப்புகளின் நிக்கோடின் அளவு குறைக்கப்பட வேண்டும். இது 3மே வந்துட்டு கரெக்டு. அடுத்தது, சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன அப்படின்னா குரங்கு அம்மை, மங்கி பாக்ஸ். மது ஒழிப்பு மீதான விவாதம் ஒன்றில் பங்கு பெற டேஸ் என்பவர் இந்தியாவின் உட்பட எந்த நாட்டிலும் மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்துவது என்பது ஏற்புடைய கொள்கை அல்ல என்றவர் யார் அப்படின்னா வில்லியம் ரைட். 68வது ஐநா பொதுக்குழு எந்த ஆண்டின் சர்வதேச மண் ஆண்டாக அறிவித்துள்ளது அப்படின்னா 2015 தான் வந்துட்டு சர்வதேச மண் ஆண்டு. ஐநா அவையானது அறிவிப்பின்படி ஒளி மற்றும் ஒளி அடிப்படையிலான தொழில்நுட்பங்களுக்கான ஆண்டு 2015. உலக தடகள போட்டியில் கோலூன்றி உயரம் தாண்டுதல் உலக சாதனை படைத்துள்ள அர்மான் டியூப்லாண்டின் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஸ்வீடன். 2022ஆம் ஆண்டில் எந்த நாடு உக்ரைன் போரில் ஈடுபட்டதுன்னா ரஷ்யா. முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் லண்டன் 1851. முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் வந்து லண்டன் 1851.
1. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இதனை பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது எனவும் என்று கூறுவர். அண்மையில் மியான்மரில் கண்டறியப்பட்ட தொல்லுயிர் யோபைலிகா பிரிஸ்கா ஸ்டெல்லாலேட்டா என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு மலர். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS 6 வரையிலான குழந்தைகளை வந்துட்டு இலக்காக கொண்டது. சரியான பதிலை தேர்வு செய்க. ஜெய்நகர் குர்தா ரயில் பாதை எந்த 2 நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானதுன்னா இந்தியா நேபாள். ஓகேவா, 3 ஒன்லி. இந்தியா நேபாள். ஜெய்நகர் குர்தா ரயில் பாதை வந்து இந்தியா நேபாள். அடுத்தது, இனம், பாலினம், தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையை மனித உரிமையாகும் அப்படின்னு எது கூறுச்சு அப்படின்னா UNO. ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை வந்து நிறைவு செய்திருக்க கூடாது. 18 வயசு வந்து நிறைவு செய்யாதவங்க எல்லாருமே வந்துட்டு குழந்தை தான். நெக்ஸ்ட், பின்வரும் நோட்டில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய கடைசி புத்தகம் எது? பிரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் கொஷின்ஸ். யார் அது அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். நிகர பூஜ்ய உமிழ்வை இலக்கை அறிவிப்பதில் மற்ற நாடுகளுடன் இந்தியாவும் இணைந்தது. எந்த ஆண்டு வந்து அந்த பூஜ்ய இலக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா 2070. ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டத்தின் கீழ் எந்த நாட்டுக்கு கோதுமை வழங்குவதற்கான இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பம் விட்டது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட், USA வந்துட்டு மிஷன், இந்த பக்கம் நாடுகள் கொடுத்துருக்காங்க என்னென்ன மிஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. USA வந்துட்டு சைக்கே, இந்தியா வந்து மங்கள்யான், ஜப்பான் டெரக்ஸ், சைனா வந்து ஜெங்ஹி. அப்போது ஆப்ஷன் 2, 1, 4, 3. இந்தியா வந்து மங்கள்யான் நமக்கு தெரியும் இல்லையா, அதை வச்சு எடுத்தாலும் அப்போ 2 ஆப்ஷன் B, D வருது. அப்புறம் வந்துட்டு இருக்கவே இருக்குது சைனாவோட லாங்குவேஜ், அதை வச்சு சூஸ் பண்ணிக்க வேண்டியதான் தெரிலனாலும். ஓகேவா. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் இஸ்ரோவின் எந்த திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு குறைந்த சுற்றுப்பாதையில் அழைத்து செல்வதை நோக்கமாக கொண்டது அப்படின்னா ககன்யான். பொதுநல வழக்கு முதலில் எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது? அமெரிக்கா. பின்வருவற்றுள் தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலிகள் யாவை? எல்லாமே தடை செய்யப்பட்டுள்ளதான். ஹலோ, கேம் ஸ்கேனர், பைடு மேப்பு, டிக்டாக் எல்லாமே வந்துட்டு தடை செய்யப்பட்டது. சூரிய ஆற்றல், சீனாவின் செயலிகள், இது எல்லாமே வந்துட்டு அப்போ சைனாவோட ஆப், இது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா. அப்போ டிக்டாக் எல்லாமே சைனாவோடது, அது எல்லாமே தடை செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டாக விவாதிக்க உருவான சூரிய பலம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு எது அப்படின்னா சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நாடுகளில் எது பிட்காயினை சட்டப்பூர்வ டென்ட்ரானாக அங்கீகரிக்கும் சட்டத்தை இயற்றியதுன்னா கியூபா. பிட்காயின் வந்து சட்டப்பூர்வ டென்ட்ரானாக அங்கீகரிக்கும் சட்டத்தை இயற்றியது வந்துட்டு கியூபா. பிரிக் என்ற அமைப்பின் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கின்றன? 5. முன்ன 5, இப்போ வந்து 10 வந்துச்சு இல்லையா. 10வது நாளாக இந்தோனேஷியா சேர்ந்துட்டாங்க அப்போ 5. அதாவது பிரிக்ஸ் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? 2009. அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா 2010 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில சேர்ந்து இப்போ லாஸ்ட்டாக 10ஆவதாக இந்தோனேஷியாவும் ஜாயின் பண்ணிட்டாங்க பிரிக்ஸில். நெக்ஸ்ட்டு, ராகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் இசை கலைஞர் ஆவார். யார்? மதனக்கா. நாகாசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்திய அணுகுண்டு ஃபேட்மேன். நாகசாக்கி. அப்போது ஹிரோஷிமாவில் போட்டது வந்து லிட்டில் பாய், இங்கே வந்து ஃபேட்மேன். ஓகேவா. ஹிரோஷிமா, நாகாசாக்கி. ஹிரோஷிமானா லிட்டில் பாய், நாகாசாக்கினா ஃபேட்மேன். UNFCCC இதற்கான கட்சிகளின் மாநாட்டில், அதாவது COP 27 அமர்வு எகிப்தில் உள்ள இதெல்லாம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேவா. அது என்ன மாநாடுன்னு பார்த்தோன்னா காலநிலை மாற்றம் தான். காப் மாநாடு அப்படின்னாவே காலநிலை சம்மந்தப்பட்ட மாற்றம் தான், அதை பற்றின மாநாடு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஈரானில் 1971 கையெழுத்து இடப்பட்டு டேஸ் பெயருடன் ஈரநிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன. ராம்சார் தலங்கள். இப்போ ராம்சார் தலங்கள் வந்துட்டு நிறையா அறிவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அது வந்து இந்த இந்தியா ஈரானுக்கு இடையிலான ஒப்பந்தம் வந்து 1971 போட்டிருப்பாங்க. ஓகேவா. அதனால தான் வந்துட்டு அந்த ராம்சார் தலங்கள் வந்து இப்போ அந்த நேம்லேயே வந்துட்டு அறிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இப்போதைக்கு 20 ராம்சார் தலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். ஓகேவா. ராம்சார் தலங்கள் வந்து அதிகமாக இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு தான்.
இந்திய அளவில் ராம்சார் தலங்கள் வந்து 89 இருக்குது, தமிழ்நாடு அளவில் 20 இருக்குது இப்போதைக்கு. ஓகேவா? அது அப்பப்போ மாறிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஆடாக. பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் உணர்திறன் குறிகாட்டிகளாகவும் குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்படுகின்றன. அவற்றின் இலக்கு பாதுகாப்பு குறைவாக அறியப்பட்ட அச்சுறுத்தும் பட்டியலில் உள்ள உயிரினங்களுக்கு பயனளிக்கிறது. IUCN சிவப்பு பட்டியலின் படி குடை இனங்களின் பெரும்பாலானவை என்ன வகைப்படுத்துகிறது அப்படின்னா அழியும் மற்றும் அச்சுறுத்தல். ரெட் கலர்னாவே என்னது அழிய போகிற உயிரினங்கள் தான் வந்துட்டு அதில் இருக்கும், வகைப்படுத்திருப்பாங்க. லண்டன் பாலம் நடவடிக்கை என்பது என்னன்னு பார்த்தோன்னா மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதி ஊர்வல நிகழ்வுகள். லண்டன் பாலம், ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ். ஓகேவா? எலிசபெத் 2. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியான கூற்று? 1, 2 சரியான கூற்றா? இத்தாலி நாட்டினை சேர்ந்த சாபப் நிறுவனம் வீட்டு சமையல் சாதனங்களுக்கான பொருளை தயாரிக்கிறது. சாபப் நிறுவனம் அப்படின்றது. கியூபிக் மாடுலர் சிஸ்டம் நிறுவனம் டென்மார்க் நாட்டினை சேர்ந்தது. கியூபிக் மாடுலர் சிஸ்டம் அப்படின்ற நிறுவனம் வந்து டென்மார்க் நாட்டினை சேர்ந்தது. அப்போ 1, 2 மட்டும் கரெக்டாக. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க இதையும். அடுத்தது பார்த்தோன்னா UN உலக பாரம்பரிய தளம் உருவாக்கி இருக்கும் புத்த மதத்தின் மெக்கா சிறப்பு மேம்பாட்டு மண்டலம் எங்குள்ளது அப்படின்னா லும்பினி. உலகின் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை காணப்படும் நாடு வந்துட்டு ஈக்வேட்டர். ராம் விலாஸ் பாஸ்வான் கின்னஸ் ரெக்கார்ட் செய்து வெற்றியடைந்த தொகுதியின் பெயர் வந்துட்டு ஹாசிஃபோர். 2020ஆம் ஆண்டு வரை எத்தனை பிரிக்ஸ் மாநாடுகள் நடைபெற்றுள்ளது? 2020 வரைக்கும் 12. அதெல்லாம் தேவையில்லை இல்லையா? இப்போது உலகின் மிக நீளமான கடற்கரை இந்நாட்டில் உள்ளது எங்கோ? பிரேசில். பிரிக்ஸ் நாடுகளை உள்ளடக்கிய விடையை தேர்க. பிரிக்ஸ்னால் அப்போதைக்கு பிரிக்ஸ்னால் 5 தானே. அந்த 5 என்னென்னு பார்த்தோன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ தான் 2010 ஜாயின் பண்ணுதுன்னு சொல்லவா? அப்போது அந்த 5 நாடு இருக்கும்போது இந்த 5 நாடு தான். இப்போ தான் 10. இந்தியா அமெரிக்கா இடையேயான HIB விசா என்பது என்னன்னு பார்த்தோன்னா குறிப்பிட்ட திறன்மிகு பணியாளர்கள் அர்த்தமா? ஓகேவா? HIB விசா அப்படின்னா குறிப்பிட்ட திறன்மிகு பணியாளர்கள். கீழ் வருவனவற்றில் தெற்கு ஆசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என அழைக்கப்படும் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா அருள்மிகு அரங்கநாதர் கோயில் கோபுரம். தெற்காசியாவிலே மிக உயர்ந்த கோபுரம் அப்படி எது அப்படின்னு பார்த்தோம்னா அழைக்கப்படும் எது வந்து அழைக்கப்படுறாங்க அப்படின்னா அருள்மிகு அரங்கநாதர் கோவில் கோபுரம். அரங்கநாதர் கோவில். வாட்ஸ்அப் பயன்படுத்தப்படும் இயக்கும் மென்பொருள் வந்து பார்த்தோன்னா BSG. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ட்டு காட் சுதந்திர வர்த்தகம். IMF அப்படின்னா கொடுப்பவைகளை சமநிலைப்படுத்துதல். நெக்ஸ்ட்டு IBRD வந்துட்டு வளர்ச்சி நிதி. UNO நாடுகளிடையே அமைதியை பேணுதல். அப்போ 3, 1, 2 நாள் ஆன்சர் ஆப்ஷன் B. கீழ்கண்டவைகளுள் எது ஒரு பண்டிகை சிக்கிம் மாநில பண்டிகையுடன் தொடர்புடையது? எது? சிவப்பு பந்தா பண்டிகை வந்துட்டு சிக்கிம் மாநிலத்தோட சிக்கிம் ஸ்டேட்டோட தொடர்புடையது. அண்டார்டிக் கடலின் சராசரி கடல் மட்டம் ஆண்டுக்கு எவ்வளவு உயர்கிறது அப்படின்னா 2.2 மில்லிமீட்டர். அண்டார்டிக் கடல் சராசரி கடல் மட்டம் வந்து 2.2 மில்லிமீட்டர் அளவுக்கு உயர்ந்துட்டே வருது. வாஷிங்டன் டிசியில் மிதமான இடத்திற்கும் குளிரான இடத்திற்கும் இடையே உள்ள வெப்பநிலை வேறுபாடு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 17 டிகிரி ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட் வந்து கிராஸ்லேண்ட் ஏரியா ஃபவுண்டா புல்வெளிகள் என்னென்ன காணப்படும் பகுதிகள். ஆன்சர் வந்து நேராகவே கொடுத்துருக்காங்க. பிரெய்ரி வந்துட்டு அமெரிக்கா, பாம்பாஸ் அர்ஜென்டினா, வேர்ல்டு வந்துட்டு தென்னாப்பிரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா, டவுன்ஸ் ஆஸ்திரேலியா. எந்தெந்த புல்வெளிகள் வந்துட்டு எந்தெந்த பகுதிகளில் இருக்குது, எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஒன் பிலிப்பைன்ஸ் தீவு பகுதிகளில் ஏற்படும் சூறாவளியின் பெயர் என்னென்னா பாக்கியோ. வெள்ளை யானை தேசம் என்று அழைக்கப்படுவது வந்து தாய்லாந்து. பின்வரும் மொழிகளில் எந்த மொழி ஐக்கிய நாடு சபைகளின் அலுவல மொழியாக இல்லை அப்படின்னா கொரிய மொழி. அப்போ சைனா, ஸ்பானிஷ், இந்த அரபிக் இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. கொரிய மொழி வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நாடுகளில் எவை G20 உறுப்பு நாடுகள்? இந்தியா, ரஷ்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜப்பான். 20 நாடுகள் வந்துட்டு இருக்குது G20. இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போது கொஸ்டின் கேட்கும்போது 20 ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? 20 கண்ட்ரி தான் வந்துட்டு இருக்கும் அப்போது. இப்போ 32வது ஒலிம்பிக் 32வது ஒலிம்பிக் போட்டி வந்துட்டு டோக்கியோவில் நடைபெற்றிருக்கு. சினூக் காற்று வீசும் இடம் வந்துட்டு வட அமெரிக்கா. ஒரு சிலதெல்லாம் அப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க, அதை அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். மான்களின் நகரம் என அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தோன்னா அபுதாபி.
மான்களின் நகரம் வந்துட்டு அபுதாபியா? அபுதாபி. ஓகே. ஏ ட்ரூ ஃபால்ஸ். கூற்று காரணம். பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆமாம், கரெக்டு. காரணம் பார்த்தோன்னா இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகவும் மற்றும் உலகின் முதலிடத்திலும் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. நம்ம முதலிடத்தெல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ அதுலேருந்தே நம்ம அது ராங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கூற்று 1 காரணம் வந்து தவறு. அடுத்தது, அக்சைஸின் டேஸ் மற்றும் சீனாவின் இடையோட சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. அக்சை சின் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்டுள்ள ஒரு பகுதி தான் வந்துட்டு. அதுக்கு வந்து எனக்கா உனக்கா அப்படின்ற மாதிரி போட்டியிலே ஒரு சர்ச்சையிலேயே இருக்குது அக்சை சின். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரிஷ்டா எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. எங்கே? ரிஷ்டா. 1855.